Hi friends, and இன்னைக்கு நம்ம image stack animation பற்றி தான் பார்க்க போகிறோம். Let's get into the video. So initially I'm having 3 files, okay? ஒரு HTML file and one JS file and one CSS file, and I'm having 3 default images, 1.jpg and 2 and 3.jpg, okay? So இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, I need a stack, right? ஒரு container வேணும். So I'm having a div tag with box as ID. And இந்த div tag குள்ள தான் எனக்கு imagesலாம் நான் place பண்ண போகிறேன். So I need to place 3 images, right? By default எனக்கு 3 images இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கட்டும். So images /1.jpg and images /2.jpg and the third images /3.jpg. and now இப்போ நம்ம இந்த ப்ரௌசரில் போய் பார்த்தோன்னா நார்மலாக எப்படி ஒரு div tag இருக்குமோ அதே மாதிரி தான் ஒன் பை ஒன்னாக லைன் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ லெட் மீ ஆட் சம் ஸ்டைலிங் டு இட். ஸோ டிஃபால்ட்டாக பாக்ஸுக்கு வித் ஒரு 350 பிக்சல்ஸ் அண்ட் ஹைட் ஒரு 300 பிக்சல்ஸ் இருக்கட்டும். அண்ட் மார்ஜின் டாப் அண்ட் பாட்டமில் ஒரு 40 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒரு ஆட்டோ கொடுத்துருக்கேன். ஸோ சென்டரில் ப்ளேஸ் ஆகிருக்கும். அண்ட் இமேஜ்க்கு பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்குறேன். அப்சல்யூட் கொடுத்தா தான் என்னால் எல்லா இமேஜஸையும் ஒரே பொசிஷனில் ப்ளேஸ் பண்ண முடியும். அண்ட் வித் I'm just inheriting the width and height from the box, okay? பேரண்ட் இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ போய் பார்த்தோன்னா I could see the image, right? ஒரே ஒரு இமேஜ் தான் பார்க்க முடியுது, ஏன்னா they are stacked up. மீதி இருக்க 2 இமேஜும் தேர்ட் இமேஜுக்கு பின்னாடி இருக்குது. லாஸ்ட் ஆட் பண்ணுற இமேஜ் தான் நார்மலாக நம்மளுக்கு வியூபிளாக இருக்கும். இமேஜ் 1 and 2 இமேஜ் 3க்கு பின்னாடி இருக்குது, ஓகே? ஸோ now let's work with the script. Now I'm just getting the box element from the DOM. அதை ஒரு பாக்ஸ் அப்படின்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம 2 சினாரியோஸ்க்கு கோட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சினாரியோ என்னென்னா, ஒரு இமேஜை நான் கர்சர் ஒரு இமேஜ் மேலே கொண்டு போய் பாயிண்ட் பண்ணேன்னா எனக்கு அந்த டாப் இமேஜ் எனக்கு ஃபேட் அவுட் ஆகிட்டு தென் நெக்ஸ்ட் இமேஜ் அப்பியர் ஆகணும். தென் அகெயின் திருப்பி நான் மவுஸ் அவுட் பண்ணிட்டேன், அதாவது கர்சரை இமேஜ்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு அண்ட் அகெயின் திருப்பி இமேஜை பாயிண்ட் பண்ணும்போது த நெக்ஸ்ட் இமேஜ் ஃபேட் அவுட் ஆகிட்டு அதுக்கு கீழே இருக்க இமேஜ் எனக்கு அப்பியர் ஆகணும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சினாரியோ. அண்ட் செகண்ட் சினாரியோ என்னென்னா, இந்த மாதிரி எந்த ஒரு ஈவெண்ட் லிசனர்ஸும் எனக்கு வேணாம். டிஃபால்ட்டாக எனக்கு பேஜ் லோட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தேர்ட் இமேஜ் அப்பியர் ஆகணும். தென் அது ஃபேட் அவுட் ஆகிட்டு அது கீழே இருக்க இமேஜ் அண்ட் தென் அது ஃபேட் அவுட் ஆகிட்டு அதுக்கு கீழே இருக்க இமேஜ் இந்த மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கும். அண்ட் எனக்கு லாஸ்ட் இமேஜ் எப்போ ஃபேட் அவுட் ஆக போகுதோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணுன்னா, எனக்கு ஸ்டாக்கை திருப்பி நான் ரீஃபில் பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா இமேஜஸ் எல்லாம் எம்டி ஆகிடும். ஸோ எனக்கு இது இன்ஃபைனைட்டாக ரன் ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணணுன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் இமேஜ் எப்போ எனக்கு ஃபேட் அவுட் ஆக போகுதோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, ஆல்ரெடி எனக்கு இருக்கிற அந்த டிஃபால்ட் 3 இமேஜஸை ஸ்டாக்கில் திருப்பியும் புஷ் பண்ணிடுவேன், ஓகே? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை செகண்ட் சினாரியோ. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சினாரியோக்கு கோட் பண்ணலாம். இந்த பாக்ஸ் எலமெண்ட்டுக்கு ஐம் ஆடிங் அன் ஈவெண்ட் லிசனர், ஓகே? மவுஸ் ஓவர்னு ஒரு ஈவெண்ட் லிசனர். எவ்ரி ஈவெண்ட் லிசனர்ஸ் பை டிஃபால்ட் இட் ஹேஸ் அ பேராமீட்டர், ஓகே? ஈவெண்ட் பேராமீட்டர் இருக்கும். ஸோ இந்த ஈவெண்ட் ஐம் ஜஸ்ட் காலிங் அ ஃபங்க்ஷன், ஓகே? now I'm having a function called func, okay? இந்த ஃபங்க்குள்ளே இந்த ஈவெண்ட் நான் பாஸ் பண்ணுறேன். மவுஸ் ஓவரோட ரிசல்ட்டாக ஈவெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இமேஜ் டு ஹைட் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். இந்த இமேஜ் டு ஹைட் வேரியபிள்குள்ளே என்ன நான் பாஸ் பண்ண போகிறேன்னா e.target. அதாவது இந்த மவுஸ் ஓவர் பாயிண்ட் பண்ணுற அந்த ஒரு டார்கெட் எலமெண்ட் இருக்கும்ல, அந்த டார்கெட் எலமெண்ட்டை நான் இங்கே இமேஜ் டு ஹைட் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணுறேன். பை டிஃபால்ட் நம்மளுக்கு தெரியும் இமேஜ் 3 தான் டார்கெட்டாக இருக்கும். ஏன்னா நான் ஹோவர் பண்ணும்போது டாப் ஆஃப் த ஸ்டாக்கில் என்ன எலமெண்ட் இருக்கோ அந்த எலமெண்ட் தானே டார்கெட்டாக இருக்கும். ஸோ பை டிஃபால்ட் இமேஜ் 3 வில் பி மை டார்கெட், ஓகே? ஸோ இப்போ டார்கெட்ஸ் இருக்குது, எனக்கு இமேஜ் கிடச்சிருச்சு. இப்போ நான் அந்த இமேஜை ஃபேட் பண்ணணும். ஸோ ஃபேட் பண்ணுறதுக்கு ஐம் ஜஸ்ட் ஹேவிங் அ ஃபங்க்ஷன் கால்ட் அஸ் ஃபேட் இமேஜ். அந்த ஃபேட் இமேஜ்குள்ளே இந்த இமேஜ் டு ஹைடை நான் பாஸ் பண்ணுறேன். அண்ட் லெட் மீ டிஃபைன் திஸ் ஃபேட் இமேஜ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபேட் இமேஜ் ஃபங்க்ஷன் அந்த இமேஜ் எடுக்குது. இமேஜ் எடுத்தோன்னே இப்போ நான் என்ன பண்ணணுன்னா, லைக் ஐ ஹாவ் டு ஆட் அ கிளாஸ், ஓகே? எனக்கு இப்போ நான் இமேஜ் கிடச்சிருச்சு. இந்த இமேஜை இப்போ நான் ஃபேட் அவுட் பண்ணணும். ஃபேட் அவுட் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் டு ஆட் சம் கிளாஸ், ஓகே? ஸோ இந்த கிளாஸ் என்ன பண்ணணும்னா, ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ணும். என்ன அனிமேஷன் க்ரியேட் பண்ணும்? ஃபேட் அவுட்க்கு நம்மளுக்கு நார்மலாக தெரியும் பை டிஃபால்ட் ஸ்டார்டிங் ஒப்பாசிட்டி ஹாஸ் டு பி 100% இருந்து ஸோ எண்ட் ஆகும்போது ஒப்பாசிட்டி 0 ஆகணும். அண்ட் இது ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 செகண்ட்ஸில் நடக்கணும்னா 2 செகண்ட்ஸில் ஒப்பாசிட்டி 100%லேருந்து 0% வரை ரெடியூஸ் ஆகும். ஸோ திஸ் கிவ்ஸ் அ ஃபேட் அவுட் எஃபெக்ட், ரைட்? ஸோ ஃபார் தட் ஐ நீட் டு ஹாவ் அ கிளாஸ்.
ஸோ ஹியர் ஐம் ஹேவிங் கிளாஸ் நேம்ட் அஸ் ஃபேட். ஓகே, ஸோ உள்ளே வந்து அனிமேஷன் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன். அனிமேஷன் ப்ராப்பர்ட்டியில் வந்து ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்ன பாஸ் பண்ணுறேன்னா ஐடென்டிஃபையர் ஃபேட் அவுட். இது வந்து கஸ்டம் ஐடென்டிஃபையர், நீங்கள் என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் அனிமேஷன் டைம், இந்த அனிமேஷன் வந்து எவ்வளோ நேரத்துக்கு நடக்கணும் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ நான் 2 seconds கொடுத்துருக்கேன். அண்ட் நவ் ஐ ஹாவ் டு டிஃபைன் தட் ஃபேட் அவுட், ரைட்? இந்த ஃபேட் அவுட்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இனிஷியலாக வந்து ஃப்ரம்னா ஒப்பாசிட்டி ஸ்டார்டிங்கில் வந்து இட் ஹாஸ் டு பி லைக் 100%. அண்ட் 2 எண்டில் எனக்கு இந்த 2 seconds முடிஞ்சோன்னா என்னவாக இருக்கும்னா மை ஒப்பாசிட்டி ஷுட் பிகம் 0%. ஓகே, ஸோ அண்ட் இட் ஹாஸ் டு ஹேப்பன் ஃபார் 2 seconds. ஸோ திஸ் இஸ் மை கிளாஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த ஃபேட் கிளாஸை வந்து ஐ கேன் ஆட் திஸ் டு இமேஜ் எலமெண்ட், ரைட்? ஸோ ஐம் ஜஸ்ட் ஆடிங். ஆல்சோ நான் CSS ஃபைலை வந்து இங்கே லிங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸோ இஃப் யூ கோ அண்ட் சி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியுது ஆக்சுவலாக வந்து ஃபேட் அவுட் ஆகுது. ஃபேட் அவுட் ஆகிட்டு என்ன ஆகுதுன்னா, எனக்கு அகெயின் அந்த டாப்பில் இருக்க இமேஜே திருப்பி அப்பியர் ஆகுது. அதாவது அனிமேஷன் முடிஞ்சோடனே எனக்கு ஆக்சுவலாக அந்த இமேஜ் வந்து ரிமூவ் ஆகணும். ரிமூவ் ஆகாமல் எனக்கு அப்பியர் ஆகுது. ஸோ வி ஹாவ் டு ரைட் கோட் ஃபார் தட். ஓகே, ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் I have to add one more event listener. இந்த இமேஜ்க்கு I have to write an event listener. So I can write this inside this fade image function. So image dot add event listener of animation end. Animation முடியும் போது என்ன நடக்கணும் அப்படின்றத நான் இங்கே சொல்கிறேன். ஸோ அனிமேஷன் முடியும் போது என்ன பண்ணணும், I have to remove this image, right? So image dot parent element which is nothing but the box. இந்த பாக்ஸ்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா I have to remove child. என்ன child ரிமூவ் பண்ண போகிறேன், இந்த இமேஜை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ I have written code for this. ஸோ இப்போ போய் பார்த்தோன்னா ரிமூவ் ஆகிக்குதா, அகெயின் இட்ஸ் ரிமூவிங், எல்லாமே ரிமூவ் ஆகிட்டே இருக்குது. பிகாஸ் என் மவுஸ் வந்து இமேஜில் மேலே தான் இருக்குது. இமேஜ் மேலே இருக்கிறனால கண்டினியூஸாக இந்த மவுஸ் ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படி கால் ஆகிறனால என்ன ஆகுதுன்னா, எனக்கு டார்கெட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இமேஜ் 2, 3 ஃபர்ஸ்ட் இருக்கும், அது ரிமூவ் ஆனோன்னே இமேஜ் 2 டார்கெட் ஆகும். அண்ட் இமேஜ் 2 ரிமூவ் ஆனோன்னே இமேஜ் 1 வில் பி மை டார்கெட். ஸோ இது கன்சிக்யூட்டிவாக எனக்கு ரிமூவ் ஆகிட்டே இருக்குது. எனக்கு இப்படி ஆகக்கூடாது. ஆக்சுவலாக நான் இப்போ திருப்பி நான் மவுஸ் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி நான் உள்ளே வந்தால் தான் எனக்கு நெக்ஸ்ட் இமேஜ் வந்து ரிமூவ் ஆகணும். ஸோ இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும்னா, I have to add another event listener, right? So mouse out I have to add another event listener. So இந்த mouse out ஆகும்போது என்ன பண்ணணும்னா, again I have to add one more mouse over. Okay, இந்த ஒன்ஸ்ன்ற அடிஷ்னல் பேராமீட்டர் எதுக்குன்னா, பை டிஃபால்ட் எனக்கு வந்து இந்த ஈவெண்ட் லிஸ்னர் மவுஸ் ஓவர் ஈவெண்ட் லிஸ்னர் ஒரே ஒரு தடவை தான் நடக்கணும். லைக் நான் இமேஜ் 3 மேலே அதை பாயிண்ட் பண்ணோன்னே, மவுஸ் ஓவர் பாயிண்ட் பண்ணோன்னே எனக்கு அந்த இமேஜ் டெலீட் ஆகிடுச்சு. ஸோ டெலீட் ஆனோடனே திருப்பி அது நடக்கக்கூடாது. ஃபார் தட் ஐ எம் கிவிங் திஸ் பேராமீட்டர் அஸ் ட்ரூ. ஓகே, அண்ட் ஐ எம் ஜஸ்ட் காப்பிங் திஸ் அண்ட் பேஸ்டிங் திஸ் ஹியர். ஓகே, மவுஸ் அவுட்க்கு அடுத்து திருப்பியும் க்ரியேட் ஆகிற ஈவெண்ட் லிஸ்னருமே எனக்கு ட்ரூவாக தான் இருக்கும். ஒரே ஒரு தடவை தான் ரன் ஆகணும். ஸோ தட் இஸ் சம் எரர். 2 commas இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நோ இஃப் யூ கோ அண்ட் செக். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மவுஸ் மேலே தான் இருக்குது, பட் இமேஜ் டெலீட் ஆகலை. நான் திருப்பி உள்ளே வரேன். தேர் இஸ் சம் எரர். ஓகே, லெட்ஸ் ஃபிக்ஸ் திஸ். ஓகே, இங்கே ரிமூவ் ஈவெண்ட் லிஸ்னர் இருக்கக்கூடாது மவுஸ் ஓவரில், ஆட் ஈவெண்ட் லிஸ்னர். பிகாஸ் நான் ஒரே ஒரு தடவை தான் நடக்குது. ஸோ ஐ ஹாவ் டு ஆட் அகெயின் மவுஸ் ஓவர் ஈவெண்ட் டு மை பாக்ஸ். ஓகே, இப்போ பார்த்தோன்னா see I'm having 3 images by default. ஸோ உள்ளே இன்சர்ட் பண்ணேன், கிளாஸ் ஃபேடு வருது. ஸோ திருப்பியும் கிளாஸ் ஃபேட் செகண்டுக்கு இமேஜ்க்கு ஆட் ஆகலை. வெளியில் வந்துட்டு திருப்பியும் ஹோவர் இன் பண்ணும்போது திருப்பியும் கிளாஸ் ஃபேடு ஆட் ஆகுது. அண்ட் தென் திருப்பி வெளியில் வரேன், உள்ளே வரேன், வந்தோடனே ஆட் ஆகுது. பட் அகெயின் வெளியில் வந்துட்டு உள்ளே போனால் பாக்ஸுக்கும் ஃபேட் எஃபெக்ட் ஆட் ஆகி டெலீட் ஆகுது. இப்படி ஆகக்கூடாது, ரைட்? ஸோ ஐ ஹேவ் டு ஆட் சம் கண்டிஷன் டு தட். அது என்ன கண்டிஷன்னா, இந்த ஃபேட் இமேஜ் வந்து ஒரு சர்டன் கண்டிஷனில் தான் கால் ஆகணும். என்ன கண்டிஷன்னா, பாக்ஸ் எலமெண்ட்டுக்கு சைல்டு எலமெண்ட் இருந்தால் மட்டும்தான் கால் ஆகணும். லைக் பாக்ஸில் வந்து இமேஜஸ் இருந்தால் மட்டும்தான் கால் ஆகணும். ஸோ இப்போ போய் பார்த்தோன்னா சி செகண்ட் இமேஜ் டெலிட் ஆகுது, ஃபர்ஸ்ட் இமேஜ் டெலிட் ஆகுது. இப்போ எனக்கு பாக்ஸில் சில்ட்ரனே இருக்காது. ஸோ இப்போ நான் உள்ளே போனாலும் பாக்ஸ் எலமெண்ட் எனக்கு டெலிட் ஆகலை. ஓகே, அண்ட் we can also add one more condition. இங்கே parent element எப்பயும் நம்ம செக் பண்ணும்போது we can have this condition like image.parent element வந்து நல்லா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இட்ஸ் லைக் a normal condition. ஓகே, and it will work in the same way. ஸோ இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் சினாரியோ முடிஞ்சிருச்சு. செகண்ட் சினாரியோ என்ன சொன்னேன்னா, இன்ஃபினிட்டாக கால் ஆகணும், என்னோட இமேஜ் டேக் வந்து எம்டியாக ஆகக்கூடாது. ஸோ திஸ் இஸ் மை செகண்ட் சினாரியோ. ஸோ லெட்ஸ் ரைட் கோட் ஃபார் தட். ஓகே, ஸோ ஆட்டோமேட் பண்ணணும்னா ஐ நீட் அ ஃபங்க்ஷன், ரைட்? செட் இன்டர்வல் ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் வச்சுட்டு இப்போ வாட் ஐ ஹவ் டு டூ இஸ்
டாமில் இருக்க எல்லா இமேஜஸையும் நான் ஃபெட்ச் பண்ணுறேன். ஃபெட்ச் பண்ணி இமேஜஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இப்போது எனக்கு எல்லா இமேஜஸும் கிடச்சிருச்சு. இப்போ நான் எந்த இமேஜ் ரிமூவ் பண்ணணும்னா லாஸ்ட் இமேஜ் தான் ரிமூவ் பண்ணணும். லைக் இப்போ இமேஜ் 1 2 3ன்னு ஆட் பண்ணியிருந்தால் தேர்ட் இமேஜ் தானே டாப்பில் இருக்குது. ஸோ லாஸ்ட் இமேஜ் தானே ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணுன்னா இந்த ஃபேட் இமேஜ்ன்ற ஃபங்க்ஷன் தான் வந்து என்ன பண்ணும், இமேஜ் ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஃபங்க்ஷன். அண்ட் இட் டேக்ஸ் அ பேராமீட்டர், இமேஜ் பேராமீட்டர் வாங்கிக்குது. ஸோ இப்போ இமேஜஸ் வந்து ஐ ஹாவ் லைக் லிஸ்ட் ஆஃப் இமேஜஸ், டாமில் இருக்க லிஸ்ட் ஆஃப் இமேஜஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் டு கெட் தி இமேஜ் அட் தி லாஸ்ட் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இமேஜஸ் டாட் லென்த் -1 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு லாஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க இமேஜ் வரும். ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் சம் டைம், சர்டன் டபுள். ஸோ எப்பயுமே அனிமேஷன் டைமை விட சர்டன் டைம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அனிமேஷன் முடிஞ்ச பிறகு எனக்கு சர்டன் டபுள் நடக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, நோ இஃப் யூ கோ அண்ட் சி. ஸோ இப்போ நான் எதுவும் மவுஸ் ஓவர் எதுவும் பண்ணலை, ஆட்டோமேட்டிக்காக என்னோடய இமேஜஸ் எல்லாமே ரிமூவ் ஆகுது. ஸோ ரிமூவ் ஆன பிறகுமே ஐம் ஜஸ்ட் கெட்டிங் சம் எரர், ரைட்? ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகணும்னா ஸ்டாக்கில் இருக்க இமேஜஸ் வந்து எனக்கு எப்போ எம்டி ஆகக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற அந்த 3 இமேஜஸை வந்து நான் ஸ்டாக்குள்ளே ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த கண்டிஷனில் ஆட் பண்ணணும்னா எனக்கு ஸ்டாக்கில் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது, அதை ஃபேட் அவுட் பண்ணிட்டேன்னா அடுத்து எனக்கு எலமெண்ட் இல்லை அப்படின்ற ஒரு கேஸ் வரும்போது ஐ ஹாவ் டு ஆட் those 3 images into my stack. Okay, so let me write the code for this. Okay, ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபார் லூப் வச்சுக்கிறேன். 1 2 3 வரை ஐட்ரேட் பண்ணுறேன். பிகாஸ் என் இமேஜஸ் நேம் வந்து 1 2 3 அப்படின்ட்டு இருக்கனால நான் அப்படி பண்ணுறேன். ஸோ ஐம் கிரியேட்டிங் அண்ட் இமேஜ் எலமெண்ட். அண்ட் இமேஜ் எலமெண்ட்டுக்கு சோர்ஸ் செட் பண்ணுறேன். சோர்ஸ் வந்து என்னவாக இருக்கும், என்னோடய இமேஜஸ் ஸ்லாஷ் அந்த 3 இமேஜஸ் தான் என்னோடய சோர்ஸு. அண்ட் இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஐ ஷுட் நாட் அப்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஐ ஹாவ் டு இன்சர்ட் பிஃபோர் தி லாஸ்ட் எலமெண்ட். இப்போ ஆல்ரெடி இருக்கிற லாஸ்ட் எலமெண்ட் இன்னும் நான் ஃபேட் அவுட் பண்ணல. ஃபேட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு முன்னாடி நான் இந்த 3 எலமெண்ட்ஸையும் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி சின்டாக்ஸ். இன்சர்ட் பிஃபோர் வந்து ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து நியூ எலமெண்ட் அண்ட் செகண்ட் பேராமீட்டர் வந்து எந்த எலமெண்ட்டுக்கு முன்னாடி நீ புஷ் பண்ணணும் அப்படின்றத கேட்கும். ஸோ இமேஜஸ் ஆஃப் 0. ஓகே, ஸோ இமேஜஸ் ஆஃப் 0 கொடுத்துட்டேன். அண்ட் இந்த ஃபார் லூப் வந்து எனக்கு கண்டினியூஸாக ரன் ஆகக்கூடாது, ரைட்? எனக்கு ஒரே ஒரு கண்டிஷனில் மட்டும் தான் ரன் ஆகணும். அது என்ன கண்டிஷன்னா இமேஜஸோட லென்த் வந்து 1 இருந்தால் மட்டும், அதாவது ஸ்டாக்குள்ளே ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் எனக்கு இந்த ஃபார் லூப் ரன் ஆகணும். ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் திஸ் கண்டிஷன். அப்புறம் இந்த ஃபார் லூப்பை வந்து காப்பி பண்ணி இதுக்குள்ளே போட்டுட்டேன். ஸோ இப்போ போய் இதை ரன் பண்ணி பார்த்தோன்னா இமேஜ் 2 delete ஆகுது. 1 ஓகே, ஐம் கெட்டிங் சம் எரர். ஸோ ஹியர் இந்த ஸ்லாஷ் வராது, ஆக்சுவலாக இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னா பாக்ஸ்குள்ளே 2 delete ஆகுது. 1 delete ஆகிறதுக்கு முன்னாடி மேலே 1 2 3 ஸ்டாக் ஆகிடுது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் 2 delete ஆகுது. 1 ஆகிறதுக்கு முன்னாடி 1 2 3 மேலே ஆட் ஆகிடுது. ஸோ இதனால் இப்போ என்ன நடக்கும்னா எனக்கு ஸ்டாக் எப்போ எம்டி ஆகாதனால எனக்கு இந்த இமேஜ் ட்ரான்சிஷன் வந்து எனக்கு இன்ஃபைனைட்டாக ரன் ஆகிட்டே இருக்கும். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.